ஹாய் ஆல் வெல்கம் டு எக்ஸாம் யூடியூப் சேனல். ஒரு எண் எக்ஸ் ஆனது 13 ஆல் வகுப்படும். சோ ஒரு நம்பர் எக்ஸ் இருக்கு, அது 13 ஆல் வகுப்படும் அப்படின்னா என்னது, எனக்கு ரிமைண்டர் மீதி வந்து 0 அப்படின்னு அர்த்தம். இந்த எண் 14, 16, 24 மற்றும் 32 ஆல் வகுக்கும் போது ஒவ்வொரு முறையும் மீதி 6 கிடைக்கிறது. எனில் எக்ஸ் இன் மிகச்சிறிய மதிப்பு என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. எக்ஸோட மிகச்சிறிய மதிப்பு, சோ ஸ்மாலஸ்ட் வேல்யூ இல்ல லீஸ்ட் வேல்யூ தான் என்னன்னு கேக்குறாங்க. சோ இப்போ எங்க ஆப்ஷன் பாருங்க, 390, 391, 389, 92. இதுல எனக்கு 13 ஆல வகுப்படக்கூடிய எண் ஒரே ஒரு எண் தான். என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா 390. சோ ஸ்ட்ரைட்டா இதான் ஆன்சர் அப்படின்னு போட்டு போயிடலாம். பட் இப்பலாம் நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஸ்டாண்டர்ட் மாறிட்டே இருக்கு. சோ இதுக்கு பின்னால இருக்கிற கான்செப்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஓகேவா? சோ கான்செப்ட் என்ன அப்படின்றத பார்க்கலாமா? சோ இப்போ எனக்கு ஒரு நம்பர் எக்ஸ் இருக்கு, அது என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த நம்பர் 13 ஆல வகுப்படுது. ஆனா 16, 24, 32 ஆல வகுக்கும்போது எனக்கு 6 மீதி வருது. சோ இப்போ என்ன பண்ணணும், 16, 24, 32க்கு எல்சிஎம் எடுக்கணும். சோ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன, ஒரு ரெண்டா வாய்ப்பால போட்டோம் அப்படின்னா இங்க 8, 12, 16 வருமா? திரும்ப ரெண்டா வாய்ப்பால போறப்போ 4, 6, 8 வரும். திரும்ப ரெண்டா வாய்ப்பால போறப்போ 2, 3, 4 அப்படின்னு கிடைச்சிரும். அதுக்கப்புறம் நமக்கு இங்க ஏதாவது போட முடியுமான்னு பாருங்க. 2, 3, 4 திரும்ப 2ல போடுறப்போ இங்க 1, 3, 2 அப்படின்னு வந்துரும். சோ 2 2 4, 4 2 8, 8 2 16, 16. அப்புறம் இங்க எனக்கு 3 2 6. அப்ப எல்சிஎம் வந்து எனக்கு 16 into 6 இல்லையா? சோ 16 into 6 அப்படின்னா 96 அப்படின்னு வரும். 6 6 36 மிச்சம் 3. சோ 96 அப்படின்னு கிடைச்சிரும். எனக்கு 96ன்றது என்னது அப்படின்னா, எனக்கு இந்த 3 நம்பராலையும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண். ஓகேவா? 16, 24, 32 3 நம்பராலையும் வகுப்படக்கூடிய மிகச்சிறிய எண். ஆனா நமக்கு அந்த எண் எப்படி இருக்கும்னு சொன்னாங்க, மீதி 6 வர்ற மாதிரி இருக்கும்னு சொன்னாங்களா? அப்ப நம்மளுடைய எண்ணை நான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டா எனக்கு 96 பிளஸ் 6 அப்படின்னு வரும். ஆனா எனக்கு இங்க 96ன்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு வகுப்படக்கூடிய எண். சோ 96 உடைய மடங்கு எல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே எனக்கு என்னதான் அப்படின்னா இதனால வகுப்படக்கூடிய எண் தான். அப்ப 96 உடைய மடங்கு நம்ம எப்படி சொல்லலாம்? 96 into 1, 96 into 2, 96 into 3 அப்படின்னு சொல்லலாமா? சோ நான் அதை ஜெனரலா பண்றதுக்கு 96k plus 6 அதுதான் அந்த நம்பர் அப்படின்னு சொல்றேன். எனக்கு 96k plus 6. இப்ப 96 நமக்கு 13 வாய்ப்பால வகுப்படுமா அப்படின்னு பாருங்க. 96 13 வாய்ப்பால நமக்கு வகுப்படுறதுக்கு சான்ஸ் இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணணும். சோ 96 into 5 அப்படின்னு போட்டா என்ன வரும்? 65 அப்படின்னு வரும். சோ 96 into 8 போட்டா 24 to 104. சோ 13 into 7 அப்படின்னு போட்டா இங்க என்ன வரும்? 91 வருமா? சோ இந்த 91 தான் எனக்கு 13 ஆல வகுப்படுது. 96 வகுப்படல. அப்ப இந்த 96k நம்ம எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா 91k plus 5k plus 6 அப்படின்னு பிரிக்கலாம். சோ இந்த 91k எனக்கு எப்பயுமே 13 ஆல வகுப்படும். சோ இது பிரச்சனை கிடையாது. இப்போ எனக்கு இந்த 5k plus 6 இருக்கு பாத்தீங்களா, இதுவும் என்ன பண்ணணும், எனக்கு 13 வாய்ப்பால வகுப்படணும். அப்படி வகுப்படுச்சு அப்படின்னா தான் எனக்கு இங்க கொடுத்திருக்க கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். சரியா? இப்போ கேக்கு ஒரு வேல்யூவா போடணும். இப்போ நான் k வந்து நான் 0 அப்படின்னு போட்டுட்டு 6 இருக்கும். 6 எனக்கு 13ல வகுப்படாது. k நான் 1 ன்னு போடுறேன்னு வைங்களேன். சோ k 1 ன்னு போட்டா 5 into 1 5, 5 plus 6 11 அப்படின்னு வந்துரும். 11 வந்து எனக்கு 13 வாய்ப்பால வகுப்படுமா? படாது. இப்போ அடுத்து k நான் 2 ன்னு போடுறேன்னு வைங்க. 5 2 10, 10 plus 6 16, 16ம் எனக்கு 13 வாய்ப்பால வகுப்படாது. அடுத்து நான் k 3 ன்னு போட்டா 5 into 3 15, 15 plus 6 என்னது 21, 21 எனக்கு வகுப்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வகுப்படாது. அடுத்து நான் 4 ன்னு போடுற k உடைய வேல்யூ. அப்போ 5 into 4 20, 20 plus 6 26, 26 எனக்கு 13ல வகுப்படும். அப்போ எனக்கு k உடைய வேல்யூ என்னது 4 அப்படின்னு கிடைச்சிச்சு. எனக்கு இப்போ இந்த x தான் வேணும். k உடைய வேல்யூ 4 ன்னு இப்பதான் கண்டுபிடிச்சிருக்கேன். சோ 96 into 4 என்னது அப்படின்னு போடணும். சோ 96 into 4 னா 6 4 are 24, மிச்சம் 2, 9 4 are 36, 36 plus 2 என்னது நமக்கு 38, 384. சோ 384 plus 6 அப்படின்னு போட்டா என்ன வந்துரும்? 390 அப்படின்னு கிடைக்கும். சோ இப்படி எல்லாம் போட்டாதான் அந்த கான்செப்ட்க்கு ஒரிஜினலா எனக்கு 390 அப்படின்னு கிடைக்கும். நம்ம நிறைய என்ன பண்ணுவோம், குரூப் 4ல ஸ்கிப் பண்ணிட்டு கான்செப்ட் இல்லாம ஷார்ட்கட் அப்படின்னு போவோம். இப்ப இருக்கிற டெக்னிக் நம்ம ஷார்ட்கட் அப்படினா போக முடியாது. சோ இப்போ நம்ம அட்வான்ஸ்ட் மேத்ஸ் கிளாஸ் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணி ரன் ஆயிட்டு இருக்கு. சோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெகுலரா அந்த கிளாஸ்ல லைவ் ஜாயின் பண்ணுங்க. சோ அட்வான்ஸ்டா இப்ப டிஎன்பிஎஸ்சி ட்ரெண்டிங்ல எப்படி क्वेश्चंस கேக்குறாங்களோ சோ அது ஃபுல்லாவே நம்ம கவர் பண்ணிடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. थैंक यू.